சுவாமி நகைகளை திருடிச் செல்லும்போது ஏன் சுவாமி தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதில்லை? பிறகு எப்படி நம்மை அவர் காப்பார் என நம்புவது? இது கனிமொழி நம்பிக்கை இல்லாமல் கேட்ட கேள்வியை ஒருவர் கேட்டுள்ளார். அதற்கு நல்ல பதில். நல்ல கேள்விதான். தட்சிணேஸ்வரத்தில் ராணி ராஷ்மதியின் அரண்மனை தோட்டத்தில் இருந்த பெருமாள் கோயிலின் நகைகள் ஒரு சமயம் கொள்ளையடிக்கப்பட்டது. ராணியின் மருமகனும் ஆலய நிர்வாகியும் ஆன மதுர்பாபு இதை கேள்விப்பட்டு, ஏ தெய்வமே, நீர் ஒன்றுக்கும் உதவாதவர், ஆபரணங்களை களவாடி இருக்கிறார்கள், அதை தடுக்கக்கூட உமக்கு சக்தி இல்லையே என்று கத்தினார். நீ வணங்குகிறாய் என்பதற்காக ஏதோ ஒரு விக்கிரக வடிவில் எழுந்தருளிய இந்த பகவானுக்கு நீ அணிவிக்கிற நகைகள் யாவுமே களிமண்ணுக்கு சமம். அவ்வாறு இருக்க நகையை சிலாகித்து பேசலாமா என கூறினார் பரமஹம்சர். உடம்பு மாயை என கூறி கொள்ளும் முதியோரும் பக்தரும் சாதுக்களும் அதை மிக பத்திரமாக பாதுகாப்பது ஏன்? உயிர் போனால் இந்த உடம்பு வெறும் கூடுதான். ஆனால் பக்தர்களுக்கு இது பகவான் வீடு, சாதுக்களுக்கும் அவ்வாறே. இதனால்தான் அவர்கள் உடம்பை பேணுகிறார்கள். இதன் முக்கியத்துவம் அறியாதவர்கள் இதை இன்று வரை கேவலமாக நினைக்கிறார்கள். மனம் எப்படி அழுக்காகிறது? அதை எப்படி சரி செய்யலாம்? துளக்கி பழையதை பக்தி என்ற விபூதியால் துளக்கி சுத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். பிறர் செய்வதையே தானும் செய்வதாக பலர் நடிக்கிறார்களே, எப்படி திருத்தலாம்? ஆதிசங்கரர் எப்போதும் சிவோகம் என்று ஒரு கூறுவது வழக்கம். இதை பார்த்து கொண்டிருந்த அவரது சீடர்களில் ஒருவன் தானும் குருவைப் போல நடந்து கொள்வதாக நினைத்து சிவோகம் என கூறிக்கொண்டிருந்தான். அவனுக்கு அவனை உணர்த்த முடிவு செய்தார் சங்கரர். அவனை அழைத்து கொண்டு வெளியே போன சங்கர் அருகில் இருந்த கருமார் பட்டறைக்கு சென்று அங்கே கொழித்து உருகி கொண்டு இருந்த இரும்பு பாகை எடுத்து குடித்துவிட்டு, நீயும் எடுத்து குடி என அவனிடம் கூறினார். இதை என்னால் செய்ய முடியாது என்றான் சிஷ்யன். இப்படிப்பட்டதுதான் உபதேசிக்காத மந்திரமும், போ என அனுப்பி வைத்தார். என்னுடைய சக்தியை நான் எப்போது தெரிந்து கொள்வது? இது கேள்வி. உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை உனக்கு ஏற்படும் துன்பமும் துயரமும் வெளிப்படுத்தும். அப்போது கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்ற உண்மையும் புலப்படுத்தும். இது பதில். தேக அபிமானத்துக்கு உதாரணம் கூறுங்கள் சாயிராம். இது கேள்வி. ஒருவர் கிளி மீது பாசத்தை கொட்டி வளர்த்தார். ஒரு நாள் அவரது பையன் ஓடி வந்து, அப்பா, நமது கிளியை ஒரு பூனை கடித்து கொன்றுவிட்டது என்றான் பதற்றத்துடன். இதை கேட்டு அந்த மனிதனுக்கு திடீரென நெஞ்சு வலித்தது, கை கால் நடுங்கியது, தலை சுற்றியது, எதையோ இழந்துவிட்ட துக்கம் தொண்டையை அடைத்தது. தடுமாறி உட்கார்ந்தார். அப்போது வேறு பையன் வந்து, அது உங்கள் கிளி அல்ல, எங்கள் வீட்டு கிளி என்றான். அப்போதுதான் இவர் முகத்தில் மாற்றம் வந்தது. தடுமாற்றம் போனது. அந்த கிளியை நமது என நினைக்கும் போது துக்கம் வருது, நமது அல்லாத போது வராது. நமது என எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் தேக அபிமானம். உரிமை இல்லாத இடத்தில் தேக அபிமானம் வேலை செய்யாது. அடுத்த கேள்வி. கெட்டவர்களுக்கு அன்னதானம் தரக்கூடாது என்கிறார்களே, இது ஏன்? கசாப்பு கடைக்காரன் பசுவை கொல்ல ஓட்டி கொண்டு நடந்தான். பசுவோ அடங்காமல் ஆட்டத்தை காட்டியது. இதனால் அவன் களைத்து விட்டான். பசியும் தாங்க முடியவில்லை. வழியில் இருந்த ஒரு அன்னச்சத்திரம் சென்று பசியார சாப்பிட்டான். களைப்பு நீங்கியது. புத்துணர்வுடன் மாட்டை இழுத்து சென்று கசாப்பு கடையில் வெட்டி கொன்றான். மாட்டை வெட்டிய பாவத்தில் ஒரு பங்கு அவனுக்கு சாப்பாடு போட்டு சக்தியை மீட்டு தந்த சக்திதாரனுக்கும் போய் சேர்ந்தது. பாவிகளுக்கும் தீமை செய்யும் அயோக்கியர்களுக்கும் கெட்ட நடத்தை உள்ளவருக்கும் காமுகர்களுக்கும் அன்னமிடுவதை தவிர்க்க வேண்டும் என பெரியோர்கள் கூறினார்கள். அவர்கள் பாவம் நம்மை வந்து சேரும். அடுத்த கேள்வி. நான் செய்யும் சேவை பிறருக்கும் பலனை தர வேண்டும், எனக்கும் புண்ணியத்தை தருமாறு இருக்க வேண்டும். அதற்கு என்ன உபாயம்? சொந்த லாபத்தை கருதி செய்யும் எந்தவித செயலும் புண்ணியமாகாது. சிறியதாக இருந்த போதிலும் அன்புடனும் ஈடுபாட்டுடனும் செய்யப்படும் செயல்களால் இறைவன் மகிழ்கிறான். இதனால் செய்பவரும் புண்ணியம் பெறுபவர்களுக்கும் பலன் உண்டாகும். நான் சரியாக வேண்டுகிறேனா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது குருஜி? ஒரு பிச்சைக்காரனுக்கு அரண்மனையில் உள்ள அரசனை தனியாக காணும் வாய்ப்பு கிடைத்தது. மன்னரை தரிசித்தார். மன்னர் எதை கேட்டாலும் தருகிறவர் என்பதால் உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார் மன்னர். எனக்கு பூசணிக்காயும் சுரைக்காயும் வேண்டும் என்றார் பிச்சைக்காரர். அப்படியே ஆகட்டும் என தந்தார் மன்னர். இப்படித்தான் பகவானிடம் வருபவர்களும் அற்ப பொருள்களை யாசிக்கிறார்களே தவிர ஞானம், வைராகியம், பக்தி இவற்றை கேட்பதில்லை. இவற்றை கேட்டால் அதுதான் சரியான வேண்டுதல். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர.